வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேத்திக்கு பத்ம அவார்டுகள், அந்த பத்ம அவார்ட்ஸ் வாங்கினவங்களுக்கு நேரடியாக ஜனாதிபதி அவங்க கொடுத்தாங்க. அந்த விழா நடந்தது. அந்த விழாவில் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பழைய எம்கே ராதால் ஆரம்பித்து உலகநாயகன் கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், இந்த மாதிரி பல முக்கியமான ஆட்கள் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக 2025 அஜித்துக்கு கொடுத்துருக்காங்க. திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய கான்ட்ரிபியூஷனுக்காக அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதுவுமே ஒரு பத்மஸ்ரீ அவார்டு கூட வாங்காதவர் அப்படின்னு பார்த்தோன்னா அது விஜய் தான். அது குறித்து ஏராளமான ட்ரோல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டு பொட்டு வச்ச தங்கக்குடம் பாட்டு, அதில் கமல் சார் வாங்குறது, அப்புறம் ரஜினி சார் வாங்குறாரு, விஜயகாந்த் வாங்குறாரு, இவர் வாங்குறாரு, அஜித் வாங்குறாரு, அந்த இயரோட போட்டு. ஏன்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் இந்த மாதிரி 89லேயே கமலுக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாச்சு. இதில் இந்த விருது கொடுப்பதற்கு இவருக்கு 2025 இவருக்கு கிடைச்சிருக்கு. இவருக்கு விஜயகாந்துக்கு அவர் இறந்ததற்கு பிறகு இவங்க போய் வாங்கினாங்க. பிரேமலதா விஜயகாந்த் போய் வாங்கினாங்க. போஸ்டூமஸ்னு சொல்லுவாங்க. மறைந்த பிறகு இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது அவர் மறைந்த பிறகு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி மறைந்த பிறகு பல பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி அஜித், அந்த மாதிரி விஜயகாந்துக்கு கிடைச்சது. இப்போ அஜித் 2025 அவருடைய பங்களிப்பு, ஓவரால் கான்ட்ரிபியூஷனுக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இதில் விருது வழங்காதவர் யார் அப்படின்னா, வாங்காதவர் யாருன்னா விஜய் தான் அப்படின்னு போட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ட்ரோல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு படமாவது பண்ணணும்ல. எல்லாமே குப்பை மசாலா படமாக நடித்தா எப்படி ஒரு கலைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவார்டில் அவர் பேரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணியிருக்காரு அவர். நேற்றுக்கு இன்னொரு மிகப்பெரிய சர்ச்சை, அதாவது என்னென்னா, சர்ச்சைன்னு சொல்கிறத விட ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தரை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக விஜய் தரப்பு அஜித்துடைய ஒரு பழைய விஷயம், அதை அவங்க ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஹீரா அஜித்தை பற்றி தவறாக சொன்னாங்க அப்படிங்கிறது. அதாவது அவர் பத்மபூஷன் வாங்க போகிறாரு, அந்த நாளில் அவர் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி அவங்களோட ஐடி விங்கு, அவங்களோட பெரிய ஐடி விங் வச்சுருக்காரு விஜய். அவங்க இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட, இவங்க திருப்பி பதிலுக்கு இவர் எங்க குடும்பத்தோட இருக்காரா அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பி விஜயை கண்டு அட்டாக் பண்ண, அவங்களோட பர்சனல் விஷயங்கள்ல தலையிடக்கூடாது. அவர் நல்லா நடிக்கிறாரா நடிக்கலையா, அவர் அரசியல் கட்சியோட கொள்கை நல்லா இருக்கா இல்லையா, இதை தான் பார்க்கணும். பட் ஒரு ஆள் இறங்குறப்ப இன்னொரு ஆளும் இறங்குற மாதிரி தான் வரும். ஏன்னா நம்ம எந்த ஆயுதத்தை எடுக்கணும்னு எதிரி தான் முடிவு பண்ணுறான் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே இவங்க அப்படி பண்ணாங்க. ஸோ அது ட்ரிகர் பண்ணி அஜித் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா பேசினது மக்கள் நீதி மையம் எம்என்எம் தொண்டர்களுக்கு பயங்கரமான ஒரு கோபத்தை ஏற்படுத்தி அவங்களும் அட்டாக்கு, அவங்க போஸ்டர்லாம் அடிச்சிருந்தாங்க. கோவை வடக்கில் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், மக்கள் நீதி மையத்தை விமர்சித்த கட்சி தாவும் அரசியல் கோமாளி ஆதவ் அர்ஜுனாவை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் எனக்கு என்னன்னா, வெறும் ஆதவ் அர்ஜுனாவை மட்டும் அட்டாக் பண்ணுறதுல இதில் இது கிடையாது, நியாயம் இல்லை. ஏன்னா விஜய்க்கு தெரியாமல் அவர் பேசியிருக்க போகிறது கிடையாது, விஜய்க்கு தெரிஞ்சு தான் பேசியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நம்ம விஜயை மட்டும் சாஃப்டாக விட்டுட்டு ஆதவ் அர்ஜுனாவை மட்டும் அட்டாக் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. இது அதாவது கமல் அப்படிங்கிறவர் எவ்வளவு கரெக்டாக இப்போ ஐடி இன்கம் டேக்ஸ் கரெக்டாக பண்ணுற அக்கௌண்ட்டை வச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பத்மபூஷன் டாக்டர் கமல்ஹாசன், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை வெல்கம்ஸ் யூன்னு அப்படி அவரை வரவேற்று இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே சர்டிஃபிகேட் கொடுத்தவர் உலகநாயகன் கமல்ஹாசன். ஆனால் அதே விஜய், ஆக்டர் சி ஜோசப் விஜய் 1.5 கோடி பெனால்ட்டி செலுத்தினவர் இன்கம் டேக்ஸுக்காக. நாட் டிஸ்க்ளோசிங் அன் அடிஷனல் இன்கம் ஆஃப் 15 crore in the financial year 2015-2016. The Madras High Court initially stayed the penalty order and further hearing is pending. Additionally, Vijay faced a 1 lakh fine from the same court for seeking exemption on tax
tax war is imported Rolls-Royce car with the court calling tax evasion as a anti-national habit. தேச விரோத பழக்கம் அப்படின்னு சொல்லி 1,00,000 ரூபா ஃபைன் வேற போட்டாங்க. அப்படிப்பட்ட ஜோசப் விஜய் அவர் வந்து நான் வந்து கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரன், நான் வந்து ஊழல் இல்லாத அரசியல் பண்ண போறேன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய கேலி கூத்தாவும் காமெடியாகவும் இருக்கு. பார்ப்போம் இவங்க எல்லாம் இப்போ வருங்காலங்களில் என்னென்ன கூத்தெல்லாம் பண்ண போறாங்கன்னு. இந்த பத்மபூஷன் அந்த பத்மா அவார்ட்ஸ் பத்மா விருதுகள் வழங்கும் விழாவில் வந்து தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கிடச்சிருக்கு. அஸ்வினை பொறுத்தவரைய தமிழ்நாட்டிலேருந்து போய் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாண்டு 500 விக்கெட்டுக்கு மேலே எடுத்த ஒரு சாதனையாளர். அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது தமிழ்நாட்டைச் சேர்ந்த அஸ்வினுக்குங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயம்தான். அவரோட அச்சீவ்மெண்ட்டுங்கிறது மிகப்பெரிய விஷயம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுங்கிறது இது என்ன சொல்கிறது, ரொம்ப ரேர் அச்சீவ்மெண்ட்டு. ஒன்லி அனில் கும்ப்ளே ஹேஸ் டன். ஈவன் கபில் தேவே அவ்வளோ விக்கெட் எடுத்ததில் 432 தான் நினைக்கிறேன் கபில் தேவ். எனக்கு தெரிஞ்சு முதல்ல டென்னிஸ் லில்லி தான் அதிக விக்கெட் எடுத்திருந்தாரு. 369 நினைக்கிறேன், அந்த ரேஞ்சு 360 அந்த சம்திங். அதை பீட் பண்ணது வந்து இயன் போத்தம் பீட் பண்ணும்பொழுது ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரில் அந்த ஸ்பெஷல் இதுவே எடிஷனே போட்டாங்க. அதுக்கப்புறம் கபில் தேவ் ஜெயிச்சப்ப நான் லேட் நைட் ஹைலைட்ஸு ஆஸ்திரேலியாவா ஆமாம் முதல்ல 400 எடுத்தப்போ ஆஸ்திரேலியாவோட மார்க் டெய்லர் தான் 400ன்னு நினைக்கிறேன், யாருன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. 400 விக்கெட் எடுத்தப்போ அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட தான் அவர் அந்த 432 எடுப்பார்னு நினைக்கிறேன். அதை நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் லைவ்லேயே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்து கோட்னி வால்ஷ் பீட் பண்ணார் நம்ம கபில் தேவை. அதுக்கப்புறம் கபில் தேவ் வந்து பேசினார் அவர்கிட்ட வீடியோ கான்ஃபரன்சிங்கில், அதையும் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேயும் எவ்வளவோ பயங்கரமாலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முரளிதரன்லாம் 800 விக்கெட்லாம் எடுத்துட்டாரு. ஷான்வான் 700 எடுத்துட்டாரு. ஒரு பக்கம் இந்த பக்கம் ஸ்டூவர்ட் பிராடு, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இவர் அவர் பேர் என்ன சொல்றது, ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஸ்டூவர்ட் பிராடு 2 பேரும் என்ன ரெக்கார்டு வச்சிருக்காங்க. எம்மா அவ்வளோ விக்கெட் டெஸ்ட்ல எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம அனில் கும்ப்ளே தான் அதிகமாக எடுத்திருந்தார் இந்தியாவிலேயே. அதை நான் வந்து அஸ்வின் பீட் பண்ணுவார்னு நினச்சேன். ஆனால் அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார், டெஸ்ட்டில் ரிட்டையர் ஆகிட்டார். அதாவது இப்போ சிஎஸ்கேக்கு அவர் சரியாக போலிங் போடலை அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து அவரோட ஃபேக் எண்ட் ஆஃப் இஸ் கெரியர். இது வந்து அவர் பீக்கில் இருந்தப்போ நடக்கிற விஷயம் கிடையாது. அதனால் இதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம். அதே நேரம் கிரிக்கெட்டை பற்றி பேசும்பொழுது நேற்றுக்கு வந்து மேட்ச் ஃபுல்லாக பார்த்தேன், எவ்ரி பால் பார்த்தேன். வைபவ் சூரியவன்ஷி 14 வயசு பையன் அடித்த அடி இருக்கே இடி மாதிரி. அதாவது 210 ரன்னை வந்து 16 ஓவரில் சேஸ் பண்ணி அடிக்கிறாங்க. இந்த பையன் 35 பந்தில் 100 ரன் அடிக்கிறான்னா என்ன பேட்டிங்கு, 11 6 எல்லாமே வெளியில் போய் விழுக்குது கிரவுண்டை விட்டு. அந்த மாதிரியான ஒரு பேட்டிங்கு சான்ஸே கிடையாது. எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க, கிரிக்கெட் உலகமே மிரண்டு போயிருக்கு. லாங் வே டு கோ. அதாவது இதில் நிறையா மிஸ் ஹிட் ஆச்சு, நோமேன்ஸ் லேண்டில் விழுந்தது, அதெல்லாம் ஃபீல்டர் அந்த இடத்துல இருந்தால் கேட்ச் ஆகிருக்குங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஏன்னா T20 கிரிக்கெட்டுங்கிறது இப்படி தான் விளையாடணும். நான் பார்த்து மிரண்ட ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பையன்கிட்ட ஒரு பெரிய ரியாக்ஷனே இல்லை. நார்மலாக 6 அடிச்சுட்டு கையை காலை ஆட்டி உதறுவாங்க, தவுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஹெல்மெட் அவுத்துட்டு அந்த பையன் நிற்கிறான், தலையை கோதுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, ஒன்றும் ரியாக்ஷனே இல்லை. அது ஏதோ புத்தர் மாதிரி இருக்கான் அந்த பையன். ஸோ இன்னும் பெரிய லெவலில் அந்த பையன் சாதிப்பான் அப்படின்னு தோணுது.